நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரு வேலையை காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இன்னொருத்தர பார்க்கறோமே இது தப்பு இல்லையா? ஏன்னா இதை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்ல மினிமம் வந்து ஒரு மெய்டோட வேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 to 8,000 மந்த்துக்கு மினிமமா ஒரு 4,000 நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இயருக்கு வந்து ஒரு 40 to 50,000 அந்த 40 to 50,000 வச்சுட்டு ஒரு நல்ல வெக்கேஷன் வந்து நம்ம பிளான் பண்ணணும். இந்த வெக்கேஷன் எதுக்காக? ரெண்டு பேரும் ஒர்க் பண்றோம் சார், ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருப்போம். பேசிக்கா நெருக்கடி இருக்கு. ஆமா இந்த சார், நெருக்கடி ஏன் வருது? நெருக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒர்க் பண்றோம், அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் சார் வருது. 50,000 செலவு பண்ணி வெக்கேஷன் போறதுக்கு பேசாம 5,000 சம்பளம் கொடுத்து ஒரு மெய்டை வச்சுட்டோம்னா வருஷம் முழுக்கே சந்தோஷமா இருந்து போயிடலாமே. குழந்தைய வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா மெய்டு இருந்தா பெட்டரா இருக்கும். A to Z எல்லா ஒர்க்கும் செஞ்சிருவேன். ஆனா இந்த வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் அப்படின்னா அது எனக்கு பேசிக்காவே இந்த கோடியில இருந்து அந்த கோடி பெருக்கி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடும். அதுலயே எனக்கு 1 hour போயிடும். இந்த சுச்சுவேஷனுக்காகவே எங்க வீட்ல எனக்கு ஒரு மேட் தேவை. கேட்டு பார்த்துட்டோம் எங்க மாமியார் மேடு வைக்கிற மாதிரி இல்லை. எனக்கு என்னன்னா எங்க மதுரையில வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. A to Z எல்லா வேலையுமே பண்ணிடுவாங்க. நான் பொட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வரை வீடு இருந்தா நல்லா இருக்கும் கேட்காங்க. ஏமா நாமளே பாத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டு வேலையை பார்க்காம அவங்கள சிரமப்படுத்துறமே உங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கு. ஒரு மந்த்துக்கு ஒன்ஸ் ஆகுது வீடு டோட்டல் தான் க்ளீன் பண்றோம் அப்படின்னும் போது அப்போ வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த டைம்ல ஒருத்தவங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே.